சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ணலாமா? வீட்ல இருந்தாலே ஈவினிங் ஆனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்குங்க. அதனால இன்னைக்கு குக்கீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. 1 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ப்ரவுன் சுகர் இருந்தால் 3/4 கப் ப்ரவுன் சுகர் அண்ட் 1/2 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணால் குக்கீஸோட டெக்ஸ்சர் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 1/2 கப்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் சாக்லேட்ஸ் கட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் நான் சாக்லேட் கட் பண்ணுறேன்னு உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 1 லார்ஜ் எக் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து ஆட் பண்ணாதீங்க. அதோட டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக்ஸ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 ml வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆஃப் அன்சால்டட் பட்டர் நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது டெக்ஸ்சர் ஒழுங்காக வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த சாக்லேட்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கி டோ கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்டிக்கியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணி நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு அவனில் வச்சிடலாம். அவன் ப்ரீஹீட் பண்ணும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 12 மினிட்ஸ் வச்சு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் குக்கீஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துரும். இது கொஞ்சம் நல்லா ஃபஜ்ஜியாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். அடுத்த பேட்ச் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். இது ஐஸ்கிரீமோடு வச்சு சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் செம்ம ஹைங்க.